மீடியம் சைஸ் 3 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா 2ஆக கட் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் கிள்ளிட்டு தண்ணியில் விட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். பொடி மாஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். தண்ணியில் நம்ம உப்பு மஞ்சத்தூள் எதுவுமே போட வேண்டாங்க. நம்ம செய்யும்போது நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு நம்ம வேக வச்சா போதும். 2 சத்தம் வச்சு ஆஃப் பண்ணி ஸ்டீமை இறக்கணுன்னு நம்ம தோலை மட்டும் நல்லா நீக்கிட்டு துருவியும் செய்யலாம். இல்லாட்டி நம்ம கையால் மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாய் எடுத்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு அதோட உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். அப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நல்லா இடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். பொடி மாஸ்க்கு இது ஒரு ஹைலைட்டாக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். 2 கட் பண்ணி நல்லா பொடியாக போட்டுக்கோங்க வெங்காயத்தை. அதோட பச்சை மிளகாய் ஒரு 2 பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு இருக்கணும். வதங்கும் போதே அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண வாழைக்காவை அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதோட ஒரு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாழைக்காய் பொடிமாஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், என்ஜாய். தேங்க்யூ.